இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரைங்க, இதை ஆஞ்சிட்டு நல்லா அலசிட்டு இதை அரைக்கணுங்க. இதை ஒரு இது போட்டு ஒரு தைலம் தயாரிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். கரிசலாங்கண்ணி, ஆலுவேரா ஜெல்லையும் போட்டுப்போம். இதை அரைச்சி இப்போது அரைச்சி எடுத்துட்டோம். அதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இதை அப்படியே கடாயில் கலருங்க. அதுக்கப்புறமா நான் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணுவேன். வைக்கும்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணுங்க, கொஞ்சம் மிளகு, அதோடு சேர்ந்து கொதிக்கும். நீங்களும் பயன்படுத்தலாம், லேடிஸும் பயன்படுத்தலாம், ஜென்ஸும் பயன்படுத்தலாம் இந்த ஆயிலை. நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்றேங்க. இதில் ஒரு 1/2 லிட்டர் விடணும். இது நல்லா அப்படியே சுண்டி வருங்க. எண்ணெய் சுண்டாது, அந்த உள்ள பேஸ்ட் இருக்குது பாருங்க, அது அப்படியே சுருங்கி ஏன்னா இது கொஞ்சம் இது வாசனையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதாங்க அப்படியே பபிள்ஸ் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சா, இதுதான் இதுக்கு பதம். ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக வடிகட்டுறேன். இந்த மாதிரி ஒரு திக்கு க்ரீன் கலராக வரும். அதை வந்து ஒரு கண்ணாடி வடிகட்டினதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுதான் எண்ணெய் காய்ச்சுற மெத்தடு. இது ஆக்சுவலாக வந்து துணியில் வடிகட்டி பொடுகு எதுவுமே வராதுங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லிடுறேன். இந்த கீரை வந்து உங்களுக்கு 60 ரூபா. கரிசலாங்கண்ணி கீரை வந்து 60 ரூபா. அப்புறம் வந்து